ஏன்பா பாட்டிக்கு இப்படி முடியாம கிடக்குது? 108க்கு போன் பண்ண வேண்டியதானே? 108க்கு ஃபோன் பண்ணா ஏன்டா 1008 வாட்டி ஃபோன் பண்ணி உயிரெடுக்கிறேன்றானுங்க. ஸ்கூல் சவாரி மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் டயர் தேஞ்சதான் மிச்சம். உங்க ஆயா போன பாடா தெரியல. பேசாம தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரி மாத்திரையில போடு, எமர்ஜென்சினா உள்ள தூக்கிடலான்றானுங்க. பாட்டி வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. உன் பாட்டி இருந்தா போனா என்ன? எங்களுக்கு தேவை வட்டி. அதானே, வட்டி தரனா கொடியில காயிற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்ல பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோவில் என் பக்கத்துல இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்ல, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டி ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க நகை போட்டு நிறுது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போர்வை கூட இல்லையே. நான் ஒரு பொண்டாட்டி இல்ல, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவிலாம் பேர் சொல்லிட்டு இருக்கிற. சின்ன வீடா இருந்த என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ளா பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்ப எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. விஷயத்துக்கு வா. என்னால அவர் பிறகு கட்டக்கூடாதுதான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரண்மனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா தாரப்பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கு. கோடிக்கணக்கிலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பாத்துட்டு வரேன். ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி ஐயோ, தாத்தா போயிட்டாரே. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லிச்ச, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லைனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல, நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. மணி 11 இந்த கூறுகட்ட மனசே எங்க போச்சுன்னு தெரியலையே. வரட்டும் வச்சுக்கிறேன். அத்தடி அம்மா. மாதவி, மாதவி, மணி 11 படுக்கலையா? ஒரே நிமிஷம், இந்த மேல் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. விவஸ்தை கட்ட மனுஷன் கண்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு வந்து படுக்கிறத பாரு. என்ன ஈஸ்வரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ எப்பயா பாத்ரூம்குள்ள போன? ஐயோ, வயித்த கலக்குதுன்னு 1/2 மணி நேரமா பாத்ரூம்ல தானே இருக்கேன். 1/2 மணி நேரமாவா? அப்போ என்ன ஆச்சு? இல்ல, என் பக்கத்துல யாரோ படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தவிர வேற யாரு உன் பக்கத்துல படுக்க போறா? பயந்து சாவர, பேசாம படு படு படு. இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரம் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ்? அப்படிதான் பாஸ், நீங்க நினைச்சா
எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்கப்பா. உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்கால, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுத்து எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ், அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறானா? வயசாகி போச்சு, வெள்ளை எடுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டாக தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில் முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சி வந்து நிற்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டைய போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போகிறது? இது எங்கள் ஆயாவோட உழைப்புடா. அவனை கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. பாஸ், கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்லை குட்டையா? கட்டந்தாடு அந்த மஷ்ரூம் மண்டை அடிச்சு சாவடிக்கிறேன். வாங்கடா. டேய் போட்டா எங்கடா காணோம்? அடியில இருப்பான் பாருங்க. டேய் வண்டியில தான் இருப்பான். கூடாது, தேடி தேடி. ஏய் வாடா, வெளிய வாடா, வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா, ஓடுறா ஓடுறா. ஓடு. டேய் இந்த பக்கம்டா முட்டு இருக்கு. ஏமா ஏமா ஊச்ச முட்டை சொல்றது கேளுமா. ஏமா என்ன பக்கம் இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லுடா, நான் வரேன். நில்லுடா நில்லுடா. திருடே திருடே திருடே. இந்த முடி முடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். நீ விட்றாத விட்றாத. மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? திருடே விடாதீங்க. அவரை மாதிரி எங்களை டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்போ போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு என்னாச்சு? யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியே தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா. நான் தான் முதலாளி. நான் தான் முதலாளி. சும்மா இருயா. யா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே? அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க. அசிஸ்டன்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? ஐயோ கல்லு நாங்க போடலங்க. இந்த நாய் கூட சைஸ்ல ஓரத்த இங்கதான் வேலை தான் கிடைச்சிச்சுல. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுற? யார் இவங்க? நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம் இருக்க போறதே 2-3 நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆளுக்கு ஊரை பார்த்து கிளம்ப போறோம். அதுக்கு எதுக்கு சமையல்காரன்? சரி சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்க. சரிங்க சப்பாரி முதலாளி. இந்தாப்பா நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னம்மா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, கார ரோஸ்ட், பிரான் மசாலா இதெல்லாம் சமைச்சு வை. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும் நான் யோசிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விக்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சு பங்க பேத்துற வேண்டியதுதான். யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவம். ஏமா இந்த குழந்தைக்கு வைத்திய கீத்தி பார்க்கலையா நீ? எல்லாம் பார்த்தாச்சுங்கய்யா, ஒன்னும் சரி வரல. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? ஓடிரு ஓடிரு ஓடிரு.
இப்போ எப்படி இருக்குதா? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல ஜீரோ பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? டேய் கேடி, நீ எங்க இருந்த சமையல்காரன் சொல்லிக்காம போயிட்டான். சமையல் வேலை கேட்டு வந்தா. சரி 2-3 நாள் தானே இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம். முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திருந்திட்டான். ஈஸ்வரிமா, ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? முதலாளி, எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிமா, உங்களை இப்பதான் புடவையில முதலா பாக்கிறேன். புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்தில் நடந்தது மறந்த மாதிரி தெரியல. மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரி அம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அடிபட்டா பழசுதான் மறந்து போகும். ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்கா சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க. இங்க என்னடா முருங்காய்க்கு மூடு வரும்? வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய், எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ், முதல் இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முதல் ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வெரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்துருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள பேசிக்கிட்டு இருக்கீங்க? படுங்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? ஈஸி ட்ரிம் பண்ணிட்டல்ல. அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்கிறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா. உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல் அடிபட்டு மரக்கணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுங்கடா. பாலி இருக்கி, பழமே இருக்கி. ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க. இவனா பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான். டேய் வாங்க நம்ம வேலைய பார்க்கலாம். ஈஸ்வரி, என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் பாடுப்பா. ஈஸ்வரி, என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல, என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன். குடிச்சு தொலைக்கிறேன் கூட. சீக்கிரம் குடி, அடுத்தது பேபி கார்ன் பாயசம் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு, என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா, இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். பாஸ், முதலாளி எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ், ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ், அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதா. அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சோத்துல சாக்பீஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா,
அப்பா என்னம்மா இந்த நேரத்துல நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மான்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சு. அங்கிள் இவனை கண்டிச்சு வைங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா தம்பி யார் ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். ஈசு ஐயோ வாசனை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. தள்ளி விட்டு போற. ஓடிரணும். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணும். என்னது? பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே போறேன். ஒரு சின்ன என்னடா? நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தெரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா. அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடா தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆயாவையும் ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலரணும், ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனையை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. நான் நாள் போட்டனே, இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். லூசு லூசு, அக்கா முன்னாடி தானே இருக்கு. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுக்கா. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? முதலாளி, என்ன முதலாளி, சத்தம்? நம்ம பையன் தான். ஓட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்துருக்கான்ல, அதை கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அன்றவரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு, என்னாச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஈஸ்வரி அம்மாவை கெடுத்துட்டா அவங்களை எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஒரு நப்பாசியில முயற்சி பண்ண, ஆனா ஒண்ணு நடக்கல. இப்ப அவர் என் புருஷன். இப்ப உன் புருஷன் இல்லம்மா, இந்த வீட்டு வேலைக்காரன். என் கண்ட மண்ணை தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கானே எனக்கு இப்பதானே தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சாமிக்கண்ணே, சாமிக்கண்ணே, யோ எங்கேயே போயிட்ட? சாமிக்கண்ணே. ராசண்ணே, அந்த டிரைவர் எங்க போயிட்டாரு? அவனை தாமா தேடிட்டு இருக்கிறேன். ஆளையே காணா, எங்க போனேனே தெரியல. தான் ஐயனார் ஐயா சொன்னேன், குடிகாரனுங்களை வேலைக்கு வைக்காதீங்கன்னு. இப்ப அவன் எங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானோ? அவன் வரத்துக்குள்ள அம்மனே கோயில் விட்டு புறப்பட்டும் போல இருக்கு. நீங்க நேரத்தோட கிளம்புங்க. நீங்க வரலையா? இல்லம்மா, எனக்கு டவுன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கோயில் ட்ரஸ்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார்.
இன்னைக்கு கோயில்ல என்ன விசேஷம்? வர்ற வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் உதிக்கும் போதே கிரகணம் பிடிக்குது. அது ரொம்ப கெட்ட சகுனம். 150 வருஷம் கழிச்சு மகா சிவராத்திரியில வர பிரதோஷத்து அன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதால அம்மனுக்கே தோஷம் பிடிக்குமா? அதனால ஊருக்கு பெரிய அளவுல ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சுத்து வட்டாரத்துல இருக்கிற 8 ஊர் அம்மனை அலங்காரம் பண்ணி சூரிய கிரகணத்தப்ப திரிவேணி சங்கமத்துல ஆத்துல இறக்குவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாதான் தோஷம் கழியுன்னு ஒரு ஐதீகம். இன்னைக்குதான் நம்ம ஊர் அம்மன் கிளம்புது. ஹாய். அத்தை, என்னடி அங்க ஒருத்தன் என் மேல பூ போடுறான். யாரு? அந்த பல்லக்கு தூக்குறதுல 6ஆவதா நிக்கிறானே அவன் தானே? எப்படி அத்தை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவன் உனக்கு முன்னாலேயே என் மேல பூவை போட்டு. உங்க மேலையா? ஏன்டி எனக்கு என்ன குறைச்சல? பர்சனாலிட்டி விஷயத்துல உனக்கு எனக்கு கொஞ்சம் இன்ச்சு தான் டிஃபரண்ட். அத்தை, அவன் மறுபடியும் பூவை தூக்கிட்டான். எப்படி நம்பாளு? தம்பி, திருவிழாக்கு வந்தமா, பல்லக்கு தூக்கணுமா, சாமியை கும்பிட்டு ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். இப்படி பொண்ணுங்க மேல எல்லாம் பூ போட்டு விளையாடக்கூடாது. சொல்ல நீ யாரு? நம்ம கிளம்பலாமா? போலாமா? அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இப்பதான் பிட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் பெட்டு போட கொஞ்சம் நாள் ஆகும். ஜீப் எடுத்துட்டு அண்ணன் இங்கதானே வரேன்னு சொன்னார். காணவே காணோம். இவனா? அத்தை, பேக்ல பாருங்க. கொழுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ அத்தை, பின்னால பாருங்க. ஐயோ, இவன் ஏன் இங்கேயே சுத்தி சுத்தி வர்றான்? வாங்க சீக்கிரம் போலாம். நல்லா கொழு கொழுன்னு கலர்ற மொசக்குட்டி மாதிரி இருந்தா பாக்குறவங்க மனசுக்கு இறங்கத்தான் செய்யும். அது அவன் தப்பு இல்ல, அழகா பிறந்தது ஏன் தப்பு. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவர் இல்ல? என்ன பேசுங்க சுத்தமா புரியல. ஆட என்னத்தானே நான் சொல்றது? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஐயோ, அவன் என்னத்தான் ஃபாலோ பண்றான். சீக்கிரம். ஐயோ, அவன் நம்ம 3 பேரையும் செல்போன்ல ஸ்டில் எடுக்கறான். ஐயோ, முதுக பார்த்து மூட வச்சுக்கிற போல இருக்கு. இழுத்து மூடுங்கடி. சந்து பொந்து எந்த பக்கம் போனாலும் பின்னாடியே வர்றானே. ஆஹா, அங்க பாருங்கடி, என் வீட்டு காவல் தெய்வத்தை. ஐயோ, ராசா. ஏண்டா எங்க மேல பூ போடுவியா? இப்ப நான் போடுறேன். என்ன பண்ணுவ? முறைக்கிறா. டேய், நீ தைரியமான ஆம்பளையா இருந்து இப்ப வீசுறா ஏனால? சும்மா ஈசு ஈசுன்னுகிட்ட அவன் வெலா எலும்பு உடையற மாதிரி கம்பு எடுத்து ஒரு வீசு வீசு. ஐயோ, விவரம் புரியாம பேசுறியே. நான் சண்டைக்கு கம்பு எடுத்துட்டு வரல, ஒரு சப்போர்ட்டுக்கு கம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். கம்பீரமா இருந்த என்ன கம்ப ஊண்டி நிக்க வச்சதே அவன் தான். இடுப்ப பார்த்து வீசுவா. இப்ப மொத்த பூவை அவங்கிட்ட கொடுத்துட்டேன். எங்க பார்த்து வீசுவானா? அத்தை, நாம சேஃபான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாக்கப்பட்டவன் வீக்கா இருந்தாலும் வழிபோக்கனாவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அண்ணா, அவன ஒரு கை பாருங்க. கம் ஆன், அட்டாக். ஒழுங்கா நகை நட்டெல்லாம் கழட்டி கொடு. தைரியமா இருங்க சித்தி, நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. நகனட் இல்ல, நம்ம நகத்து கூட அவங்களால அசைக்க முடியாது. கராத்தே கத்து வச்சிருக்கிறியா? Just wait and see. என்ன நடந்துச்சு? என்னத்த நீ பார்த்த? சண்டை நடக்கும்போது கவனத்தை செதற விடக்கூடாது. உன்னிப்பா அங்க அசைவுகளை கவனிக்கணும். கம்ப அவகிட்ட கொடு. கொடுத்துட்டு கூட சொல்ற. இந்தா. அப்படியே மூஞ்சில ஒரு எத்து. கைய புடிச்சு முறுக்கி கழுத்துல கைய வச்சு தர 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 தரன்னு ஒரு சுத்து சுத்தி யார்ல தூக்கி விட்டா பாரு. அடுத்தவங்களை எப்படி அடிக்கணும்னு யோசிக்கிறத விட அடுத்தவன் நம்மளை எப்படி அடிக்க வருவான்னு யோசிச்சோம்னா ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. Hey!
ஐயோ என்ன பிரச்சனை? சரியா போச்சு. வந்தது வராததுமா இப்படி சண்டையில இறங்கிட்டீங்களே மாப்பிள்ள சார். இல்ல, மாப்பிள்ளையா? அது- ஆமாப்பா, நம்ம மாதவி அம்மாவோட அண்ணன். அண்ணனா? ஆமா சித்தி, ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. நீங்க யாரும் என் கல்யாணத்துக்கு வராததால உங்களுக்கு அவர் தெரியல. இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு விட்டுட்டேன். ஆமாண்டிமா, நீங்க டைம் பாஸ் பண்றதுக்குள்ள நான் யூரின் பாஸ் பண்ணிடுவேன். ஆயா, உன் உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். பாஸ், சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கல. டேய், கட்டி கருப்புறம் மூக்கா. போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய், உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா பாஸ், இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கோழுகள்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலேடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா எப்படியே? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். பார்த்து ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டில் இருக்க ஒரே பர்சனாலிட்டான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள. ஏன் முதலாளி, மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள. நம்ம மாதவியோட ஓ, அண்ணன். நானு மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாம போற எங்க அண்ணனே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கிற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. பாஸ், போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன், குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா.